ஆமென். கன்னடா பைபிள்ல ஆமென். 34 வசனம் ஆங்கிலத்துல. And as concerning that he raised them up from the dead, no more to return to corruption. He said likewise, I will give you the sure mercies of David. எல்லாம் சேர்ந்து ஒரு முறை. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 41 வரை இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ச்சியாக நாம் யோவான் ஸ்நானகனின் பிரசங்கம், பேதுருவின் பிரசங்கம் என்கின்ற ஸ்தேவானின் பிரசங்கம் என்று தொடர்ச்சியாய் தியானித்து கொண்டிருக்கிற அந்த தொடர்ச்சியிலே இந்த நாளிலே நாம் பவுலினுடைய பிரசங்கத்தை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய பிரசங்கத்தை நாம் பார்க்கலாம். அந்தியோகியா பட்டணத்திலே பவுலையும் பர்னபாவையும் அபிஷேகித்து ஆசீர்வதித்து ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கிறார்கள். பிரித்தெடுத்து வெவ்வேறு பகுதிகளிலே போய் மிஷனரி பணி ஆற்றும்படியாய் பவுல் தன்னை அர்ப்பணிக்கிறார். நம்ம ஆண்டவர் ஒரு மிஷனரி ஆண்டவர். Our God is a missional God. எப்பெல்லாம் இந்த பூமியில சீர்கேடு, ஒழுங்கீனம், பாவம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆதாமும் ஏவாளும் விளக்கப்பட்ட அந்த கனியை புசித்த போது ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே வந்து, ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். அத்தி இலைகளினால் அவர்கள் தங்களை மூடிக்கொண்டு இருந்தபடியால் ஒரு மிருகத்தை அடித்து அதனுடைய தோலை உரித்து அவர்களுக்கு ஆடையாக கொடுத்து ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்பி சுடோரில் பட்டயத்தை வைத்து ஆண்டவர் கிருபையாய் நடந்து கொண்டார். இப்போ சோதம் குமாரா பட்டணத்தின் பாவம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக ஆண்டவர் இறங்கி வந்தார். பாபேல் கோபுரம் கட்டும் பொழுது இவர்கள் எப்படி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக ஆண்டவர் இறங்கி வந்தார். அப்படியே லூக்காவுல காலம் நிறைவேறின போது, அடுத்த மாசம் ஃபுல்லா அதைத்தான் தியானிக்க போறோம். என்ன அடுத்த மாசம் என்ன? கிறிஸ்துமஸ் வந்துச்சு இல்லையா? காலம் நிறைவேறின போதுன்னு அதை தியானிக்க போகிறோம். சரி, அப்படின்னா எப்பொழுதெல்லாம் மனுஷன் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 பேரை அக்கினி சூளையில போட்டாங்க, அவர்களை காப்பாற்ற 4வதா ஒருவர் வந்தார். இப்ப நீ நிறைய சம்பவங்களை என்னால சொல்லி கொண்டு போக முடியும். நிறைய சம்பவங்களை சொல்லி கொண்டு போக முடியும். எப்பொழுதெல்லாம் மனுஷனுக்கு தேவை இருந்ததோ, எப்பொழுதெல்லாம் மனுஷனுக்கு பிரச்சனை இருந்ததோ, எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்களோ அப்பொழுதெல்லாம் அவரே இறங்கி வந்து அவர்களை காப்பாற்றி இருக்கிறார். அப்போ அவர் காட் இஸ் அ மிஷனல் காட். 2வது, அவர் தம்முடைய பிள்ளைகளை மிஷனரியாய் அனுப்புகிறார் அல்லது அப்போஸ்தலராய் அனுப்பப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம். நம்முடைய சமுதாயத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு, நாம் படிக்கிற பள்ளிக்கூடத்திற்கு, நாம் வேலை செய்கிற பணித்தளத்திற்கு நம்மை ஆண்டவர்
சாட்சிகளாய் இருக்கும்படி அனுப்பியிருக்கிறார். பிரத்யேகமாய் அப்போஸ்தலனாகிய பவுல் கூட மிஷனரியா இருக்கும்படி பிரித்தெடுக்கப்பட்டான். அப்போஸ்தலர்களில் அடுத்த பொறுப்பு மிஷனரி பொறுப்பு. யோவான், யாக்கோபு, பேதுரு, 11 சீஷர்கள், இவர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள். இவர்களுக்கு இல்லாத ஒரு பெயர் பவுலுக்கு. அது என்ன? மிஷனரி. சொல்லுங்க, அது என்ன? மிஷனரி. இன்னைக்கு கட்டத்துக்கு தமிழ்நாட்டில் வெள்ளைக்கார யாருன்னா வந்தா, நம்ம மீட்டிங் யாருன்னா வராங்கன்னு வச்சு அவங்க சொல்ற பாஸ்டருங்க சொல்ற வார்த்தை, மிஷனரிங்க வந்துக்கிறாங்களா அப்படின்னு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு குறிப்பிட்ட 17வது நூற்றாண்டுல இருந்து மிஷனரிங்கன்னு சொன்ன உடனே அவங்க வெள்ளைக்காரங்க தான் ஆயிடுச்சு அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா எஃப்எம்பிபி போன்ற ஸ்தாபனங்கள் தென்னிந்தியாவிலிருந்து வட இந்தியாவுக்கு சபைகளை ஸ்தாபிக்க, ஊழியத்தை ஸ்தாபிக்க அனுப்புகிறவர்களுக்கு என்னன்னு சொல்றாங்க? மிஷனரிகள்னு நற்செய்தி பணியாளர்கள்னு மொழிபெயர்த்து அவர்களை அனுப்புகிறார்கள், தங்குகிறார்கள். சரி, இந்த மிஷனரி என்பவர் சத்தியம் அறிவிக்கப்படாத ஒரு ஊர்ல போய் அவர் சத்தியத்தை அறிவித்து சபையை ஸ்தாபித்து மற்ற ஊழியங்களை ஸ்தாபித்து அநேக மக்களை இரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துகிறவர். நம்முடைய நாட்டில மிஷனரிகள் அதிகமான பணிகளை செய்திருக்கிறார்கள். அதிகமான பணிகளை செய்திருக்கிறார்கள். தாழ்ந்த குலத்தை சேர்ந்த சகோதரிகள் சட்டை போடணும்னா, சட்டை மேலாடை போடணும்னா ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும். அதுக்கு பணம் கட்டி பர்மிஷன் வாங்கணும். அந்த கடந்து வந்த பாதைகள் படுபயங்கரமானது. ஆனா அவைகள் எல்லாவற்றையும் எதிர்த்து போராடி இன்னைக்கு நாம இப்படி நின்று சுதந்திரமாய் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சமுதாயத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர்கள் மிஷனரிகள். மெடிக்கல் மிஷன், அவங்க ஆரம்பிச்ச ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் தான் இன்றைக்கு நம்மை கல்வியிலே உயர்த்தி வைத்திருக்கிறது. கேஜிஎஃப்ல இருக்கிற 10-15 ஸ்கூல் பேர் வரிசையா சொன்னீங்கன்னா அதுல 12 கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ். 15ல் 12 சொல்லுங்க. 15ல் 12ன்னா 14 ஒன்று தான். இப்போ வளர்ந்துட்ட பிறகு எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்ட பிறகு இப்ப ரொம்ப சுலபம். முத பெண்கள் போய் கல்லூரியில பெண்கள் போயிட்டு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணது மிஷனரி. அப்படின்னா பெண்கள் படிக்கக்கூடாது. அப்போ பெண்களை படிக்கிறதுக்காக ஒரு ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணது மிஷனரி. நிறைய காரியங்கள் பேசிக்கொண்டு போலாம். இப்போ ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மிஷனரி. அவன் பெரிய பணக்காரன், கமாலியலின் பாதத்துல படித்தவன். ஆனால் தமஸ்குக்கு போகிற வழியில ஆண்டவரை தரிசித்து கர்த்தருடைய பிள்ளையாய் மாறினவன். பல ஆண்டுகள் இவன் காத்து கொண்டிருந்தது. ஏறத்தாழ 12-14 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்தது, இருக்க வேண்டி இருந்தது. பர்னபா தான் இவனை கொண்டு போய் சகோதரர்களுக்கு, அப்போஸ்தலருக்கு, பேதுரு மற்றருக்கு அறிமுகப்படுத்தினான். அந்தியோகியா பட்டணத்துல ஆர்டினேஷன் நடக்கிறது பவுலுக்கு, பாஸ்டர் ஆர்டினேஷன். அது நடந்து முடிந்ததும் அவனுடைய முதல் மிஷனரி பயணத்துல அவன் பண்ண பிரசங்கத்தை இந்த நாள்ல நாம் தியானிக்க போகிறோம். அந்தியோகியா சபையில பவுல் எழுந்திருந்து அந்த அந்தியோகியா பட்டணத்துல ஜெப ஆலயத்துல பிரவேசித்து உட்கார்ந்தாங்க. சர்ச்சுக்கு போனாங்க. நல்லா கவனிங்க, சர்ச்சுக்கு போனாங்க. அங்க ஏற்கனவே பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்க இவங்களை பார்த்ததும், சகோதரரே நீங்க ஏதாவது புத்தி சொல்ல விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப பவுலுக்கு இந்த பிரசங்கம் பண்ணுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. பவுலு அங்கங்க ஒரு சத்தம்,
ஒரு ஒரு சலசலப்பு. வழக்கமா இது நடக்காது. வழக்கமா பிரதான ஆசாரியர்கள் தான் சபையை நடத்துவாங்க. முறையா ஆடியன்ஸ்ல வந்த ஒருத்தரை முன்னால கூப்பிட்டு பேச சொல்றாங்க. ஜனங்களுக்குள்ள சலசலப்பு ஏற்படுகிறது. பவுல் அவர்களை கையமர்த்தி, இஸ்ரவேலரே, தேவனுக்கு பயந்து நடக்கிற சகல ஜனங்களே கேளுங்கள். இஸ்ரவேலருடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பிதாக்களை தெரிந்து கொண்டு எகிப்து தேசத்தில் அவர்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த போது ஜனங்களை உயர்த்தி தமது புயபலத்தினால் அதிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி 40 வருஷ காலமாய் வனாந்திரத்தில் அவர்களை ஆதரித்து கானான் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த 7 ஜாதிகளை அழித்து அவர்கள் தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து, பின்பு ஏறக்குறைய 450 வருஷம் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவங்கள எகிப்தில் வைத்து அவர்களை ஆலோசித்து கொண்டு வந்து சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களை நடத்தினார். ஜட்ஜஸ், நியாயப்பிரமாணத்தின் காலம், நியாயாதிபதிகளின் காலம். பிறகு சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினார். அதற்கு பிறகு தாவீதை, ஈசாயின் குமாரன் ஆகிய தாவீதை ராஜாவாக தன் இதயத்துக்கு ஏற்ற மகனாக தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக ஏற்படுத்தி தமக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியம் கொடுத்தார். 22ஆம் வசனத்துல. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பவுல் எப்படி கடந்த காலத்திலே நடந்ததை அப்படி சரித்திரபூர்வமாக அவர்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறார். சரித்திரபூர்வமா, ஹிஸ்டாரிக்கலா சொல்லிட்டு வர்றார். சொல்லிட்டு வந்து, இப்படி தாவீதை தமக்கு சித்தமானவனாக அல்லது தனக்கு பிரியமானவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானவைகளை அவன் செய்வான் என்று அவனை தமக்கு கர்த்தர் ஏற்படுத்தினார். 23ஆம் வசனத்துல தாவீதத்தோட காரணம் என்னன்னா, அவனுடைய சந்ததியிலே, அந்த தாவீதினுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். எடுத்தவொடனே இயேசுநாதரை சொந்த இரட்சகரா ஏத்துக்குங்க அப்படின்னா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அவருடைய ரூட் என்ன, எங்கிருந்து அவர் தோன்றினார் என்பதை இவர்களுக்கு விளக்கி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த தாவீதினுடைய சந்ததியிலே தேவன் தமது வாக்குத்தத்தத்தின்படியே இஸ்ரவேலுக்கு இரட்சகராக இயேசுவை எழும்ப பண்ணினார். இவர் வர்றதுக்கு முன்னாலேயே, நல்லா கவனிங்க, இவன் தன் பிரசங்கத்துல யாரை நினைவு கூறுகிறான்? யோவான் ஸ்நானகனை நினைவு கூறுகிறான். இவர் வெளிப்படுவதற்கு முன்னே மனந்திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானத்தை குறித்து யோவான் இஸ்ரவேலர் யாவருக்கும் பிரசங்கித்தான். யோவான் தன் ஊழியத்தை, தன் பெணிவிடை ஓட்டத்தை நிறைவேற்றுகிற போது, நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள்? நான் மேசியா இல்ல, எனக்கு பின்னாலே ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வார லேச கழற்றத்துக்கு கூட, அவிழ்க்கிறதுக்கு கூட நான் பாத்திரன் அல்ல. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியிலே பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எருசலேமிலே குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமல் தீர்க்கதரிசியின் வாயிலாக ஓய்வு நாள் தோறும் வேதத்திலே அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்தும் எழுதப்பட்டிருந்தும் அதை விசுவாசியாமல் அவரை கொலை செய்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அந்த அமைப்பை பாருங்க. இயேசுநாதர் இந்த உலகத்துல வந்து மரிக்க வேண்டும், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். தேவ திட்டத்திலே இந்த மரித்த இயேசுவை தேவன் உயிரோடு கொண்டு வர வேண்டும், கொண்டு வந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. நற்கிரியையினால அல்ல, ரட்சிக்கப்பட ஒரே வழி வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் சகல நாவுகளும் அறிக்கை பண்ணும்படியாய், சகல முழங்காலும் முடங்கும்படியாய் இயேசு என்னும் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை.
ஒரே நாமம். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை. ரட்சிக்கப்பட வேண்டுமானால் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். யோசித்து பாருங்க, யூதர்களும் அல்லது கிரேக்கர்களும் எபிரேயர்களும் மாற்று சிந்தனையாளர்களும் கூடியிருக்கிற ஒரு சபை, எல்லாம் நிறைய படிச்சவங்க எல்லாம் கூடியிருக்கிற ஒரு ஆன்டியோக், ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு சிட்டி, ரொம்ப பிரபல்யமான ஒரு பட்டணம். அங்கே இருக்கிறவர்கள் ட்ரெடிஷனல் பீப்புள், காலகாலமா சபைக்கு போறவங்க, அவங்க முன்னால இயேசுவை அறிமுகப்படுத்துகிறான். இது சாதாரணமா ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் மரணத்துக்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அது மாத்திரல்ல, போன முறை யோவான் ஸ்நானகன், ஸ்தேவான், பேதுரு இவர்கள் பிரசங்கத்தில் இருக்கிற அதே கருத்துக்களை, அதே சங்கீதங்களை இங்கே பவுலும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 32ஆம் வசனத்தில், நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்திலே எழுதியிருக்கிறபடி, இதை ஏற்கனவே பேதுரும் சொல்லி இருக்காரு, ஸ்தேவானும் சொல்லி இருக்கிறார். அதே வார்த்தைகளை சொல்லி, ஏன்னா இவர்கள் தாவீதை ஒரு சரித்திர புருஷனாக நம்பினார்கள், தாவீதை மகாராஜாவாக நம்பினார்கள். இந்த தாவீது தங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ராஜாக்களில் ஒருவன் என்று நம்பினார்கள். அந்த தாவீதுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை, அந்த தாவீதின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தைகளை இவன் நினைவு கூறுகிறான். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று தாவீது சங்கீதங்களிலே சொல்லி இருக்கிறான். இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். என்ன அந்த சுவிசேஷம்? அந்த சுவிசேஷம் என்பது என்ன? இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை குறித்து. இனி இயேசு அழிவுக்குட்படுவதில்லை, அவருடைய சரீரம் அழிந்து போவதில்லை, தேவன் அவரை உயிரோடு எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கடவுள் கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. கிருபை என்ற வார்த்தை சூப்பர் வார்த்தை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கிருபை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப சூப்பர். இந்த கிருபையை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கஷ்டம். எப்ப யாருக்கு இது கொடுக்கப்படணும்னு தெரியாது. ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த கிருபையை பெற்றுக்கொள்வது எப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிள்ளைங்களெல்லாம் பெற்றோர் அடக்கி மடியில வச்சுக்கோங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு மடியில வச்சுக்கோங்க. கிருபையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டுபிடிச்சிட்டா போய்ச்சிக்கலாம். ஒரு ரபி ஒருத்தர் இருக்கிறார். ரபி குரு, போதகர். இந்த போதகரை ஒருத்தன் சீசனாக விரும்புகிறான். எப்படி சீசனா வருது? அவர் போற இடத்துல எல்லாம் பின்னாலே போகணும், கிட்ட போய் அவரை இடிச்சிடக்கூடாது, அவருக்கு தெரியாத தூர டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடாது, அவர் கூடவே போகணும். டைம் பிளாக் விசிட் பண்றப்போ அங்க போனோம். அங்கிருந்து டக்குன்னு அவர் ஓரன் லைனுக்கு போவார், அங்க போனோம். அங்கிருந்து உக்காட் கோட்ரஸ்க்கு போறார், அங்க போனோம். உக்காட் கோட்ரஸுக்கு போயிட்டு ஒன்று மாலை ஆயிடுச்சு. மாலை ஆயிட்டு பிறகு ரோடுக்கு வராரு. இப்போ ஃபாலோ பண்ணினே இருக்கிறாரு. பார்த்துன்னுக்கிறாரு, என்ன காலையிலேருந்து நம்ம பின்னாலே வந்துன்னுக்கிறானே. அப்போ கேட்பாரு, இவன் போயிட்டு கேட்கணும் மாலை நேரத்தில், போதகரே
நீர் எங்கு தங்கி இருக்கிறீர்? போதகர் இந்த பின்னாலேயே வந்தவனை தனக்கு சீஷனா ஏத்துக்கணும்னு முடிவு பண்ணா தங்கி இருக்கிற இடத்த சொல்லுவாரு. சீஷனா ஏத்துக்கலன்னா அது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லிடுவார். ஏசுநாதரை கூட 2 சீஷர்கள் பார்த்து கேட்டாங்களா, போதகரே நீர் எங்கு தங்கி இருக்கிறீர்? இருக்குதான் பைபிள் அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, போதகரே நீர் எங்கு தங்கி இருக்கிறீர்? அப்போ வந்து பாருன்னு அவர் சொன்னாரு. அப்படின்னா அவனை சீஷனா ஏத்துக்கிட்டார். எங்க போனாலும் அவரு காலையே ஒருத்தன் சுத்தினுங்கிறான்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா அவன் கேட்டதை குத்துருவார். ஒரு நாள் ஏர் ஓட்டின்னு தான். இப்பதான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சொன்ன கிருபையை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு. இப்போ ஃபைனல் பாயிண்ட் சொல்றேன், நல்லா தூங்காத கேட்டுக்குங்க. ஒரு நாள் ஏர் உழுதுன்னு தான் இந்த எலிசா. அனுபவம் இல்லை, லாஸ்ட் ஏறு. எலியா அந்த வழியா போற ஒரு சால்வையை ஏத்துன்னு போய் இவன் மேல போட்டார். என்ன பண்ணா, அந்த ஏர் கலப்பை இல்ல, அதை வெட்டி, அவன் ஏர் உழுதுன்னு அந்த மாட்டை வெட்டி கூட இருந்தவங்களுக்கெல்லாம் விருந்து போட்டு எலியா பின்னாலேயே போயிட்டான். கிட்டத்தட்ட 20 வருஷம் எலியா பின்னாலேயே போயின்னுக்கிறான். எலிசாவை பத்தி பேச்சே இல்லை, எலியாவை பத்தி தான் பேச்சு. அவர் உக்காந்தா தூரத்துல அவருக்கு இடத்த சாப்பாடு இதெல்லாம் எடுப்புடியா வேலைக்காரனா இருக்கிறான். இப்ப எலியா எடுத்துக்கொள்ளப்படும்படியான நேரம் வந்துருச்சு. எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் எலியாவை எடுத்துக்கொள்ள போறாருன்னு. எலிசா பின்னாலேயே வந்தான். எலிசா நேரடியா எலியாவை பார்த்தப்பா, ஆண்டவர் என்ன எடுத்துக்க போறாரு, நீ போ. 3 இடத்துல பைபிள் ஸ்கூல் வச்சு நடத்தின்னு இருந்தார் எலியா. தீர்க்கதரிசிகளின் புத்திரரின் பயிற்சி முகாம். சொல்றாரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக சொல்லுகிறார், நான் போறேன், நீ இங்கே இருன்னுட்டு போனா பின்னாலேயே போறான். எரிகோ விசிட் பண்ணிட்டார் எலியா. கடைசியா கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக சொல்லுகிறார், நீ இங்கே இரு, நான் பெத்தேலுக்கு போறேன், பின்னாலேயே போறான். பெத்தேல் இருக்கிறவங்க கேட்கறாங்க எலிசாவை, உன் ஆண்டவனை எலியாவை இன்னைக்கு எடுத்துக்க போறாரு, நீ என்ன பண்ண போறன்னு? அது எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னா. அது எனக்கு தெரியும், நீங்க சும்மா இருங்கன்னா. மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணாரு, என்னை எரிகோவுல இருந்து யோர்தான் மட்டும் போக சொல்லுகிறார் அப்படின்னு எலியா போக அவன் பின்னாலேயே போறான். யோர்தானுக்கு மிக அருகில வரும் பொழுது எலியா கேட்டுட்டான், என்ன தாண்டா உனக்கு வேணும்? என்ன வேணும்? 20 வருஷத்துக்கு முன்னால என்ன கொடுத்த? 20 வருஷத்துக்கு முன்னால நான் ஏர் ஓட்டின்னு இருந்தேன்னு நீ மறந்துட்ட, நான் மறக்கல. என்ன பண்ண? என்னப்பா பண்ண? அதுதான் வேணும் எனக்கு. உன் மீது இருக்கக்கூடிய வரம் எத்தனை மடங்கு? 2 மடங்கு வேண்டும். அரியதானதை கேட்டாய், கஷ்டமான ஒன்றை கேட்டாய். நான் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது என்னை பார்த்து நிந்தியானா உனக்கு கிடைக்கும். யோர்தான் வந்துருச்சு, சால்வையை எடுத்தான், யோர்தானை முறுக்கி அடிச்சான் எலியா. ஜபம்லாம் பண்ணல, யோர்தான் வழி விட்டுச்சு. 2 பேரு யோர்தான்ல வெட்டாந்தரையிலே நடக்கிறார்கள். எலியாவும் எலிசாவும் கடந்தாங்க, போயிட்டாங்க. இப்ப டைம் கிளைமேக்ஸ் வந்துருச்சு. ஒரு அக்கினி ரதம் வந்து எலியாவையும் எலிசாவையும் பிரிச்சுச்சு. ரதத்துல எலியாவை தூக்கிருச்சு. எலிசா அவரை பார்த்துக்கிட்டு அப்படி வயிற்றுல வாயிலாச்சு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரத வீரரும் குதிரை வீரருமா இருந்தவரே என்ன ஒன்ன. எலியா அந்த சால்வைய நழுவ விட்டான். நம்ப அப்படி இல்லை, கெட்டியா பிடிச்சிக்கிறது. உயிர் விடுறப்ப கூட அப்படியே, அப்புறம் உன்னோட சேர்த்தாத்த பதிக்க வேண்டித்தான். ஒன்னுத்துக்கும் அது உதவாது. நல்லா இருக்கிறப்பே இந்த சால்வைய என்ன பண்ணிட, குத்துரு. அவனுக்கு 2 மடங்கு பயன்படும், 2 மடங்கு பயன்படும். இப்ப எலியா போயாச்சு, எலிசா தன்னன் தனி ஆயிட்டான்.
இப்போ அந்த சால்வை அவன்கிட்ட இருக்குது. அந்த சால்வை எடுத்துன்னு திரும்புறான். எது குறுக்க நிக்குது? யோர்தான் நதி. ஜெபம் பண்ண கூட தெரியல இவனுக்கு, எலிசாக்கு. எலியாவாவது தன் முகம் பூமியில விழுகிற அளவுக்கு முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணான்னு, அவன் எப்படி ஜெபம் பண்ணான்னு பைபிள்ல இருக்குது. தன் முகம் நிலத்துல படும்படியா முட்டி போட்டு எலியா ஜெபம் பண்ணான். அங்க போயிட்டு ஒளிஞ்சுக்கின்னு என்னை கேட்டர்லும்னு ஜெபம் பண்ணான். ஆண்டவரே, இந்த ஏசபேல் என்னை கொலை செய்ய பார்க்கிறாள், என்னை எடுத்துக்கொள்ளும், நான் சாவணும்னு ஜெபம் பண்ணான். அந்த ஜெபம் கூட இவனுக்கு பண்ண தெரில. என்னன்னு ஜெபம் பண்ணான்? என்ன பண்ணான்? அந்த சால்வைய முறுக்கி அந்த யோர்தானை வந்து எலியாவின் தேவன் எங்கேன்னு அடிச்சான், வழி விட்டுருச்சு. இப்போ எலியா பின்னாலேயே சுத்தினந்தா அந்த வல்லமை கிடைக்கும். அதை விட பல மடங்கு வல்லமை படைத்தது கிருபை. அந்த கிருபையை தருகிறவர் இயேசுநாதர். அவர் பின்னாலேயே சுத்தினந்தா கிருபை கிடைக்கும். ரொம்ப சிம்பிள். அவர் பின்னாலேயே சுத்தின்கணும். இப்படி அப்படி பார்க்க கூடாது. பேதுரு என்ன பண்ணான்? நடுராத்திரி எல்லாம் பேயின்னு பயந்தாங்க. இயேசுநாதர் வந்தாரு, தண்ணி மேல நடந்து வந்தாரு, ஆவேசம்னு எல்லாம் பயந்தாங்க. பேதுரு, பிள்ளைகளே நான் தான்னாரு. ஆண்டவரே, அது நீனா? நானும் தண்ணி மேல நடக்க கட்டளை கொடுன்னா. தண்ணி மேல காலை வச்சான், உள்ள போல. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 4வது ஸ்டெப்புக்கு ஆண்டவரை பார்க்கறத விட்டுட்டு கொஞ்சம் கடல் அலைய பார்த்தான், உள்ள போயிட்டான். ஆனா ரட்சகரே எல்லாம் காப்பாத்திட்டாரு. 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க. ஆனா அந்த கிருபை அங்க பாருங்க, அவரை பார்த்துங்கிறவர்களும் இயேசுநாதரை பற்றி கொண்டு இருக்கிற வரையில நீ கிருபையில் நடக்கிறாய். கொஞ்சம் இப்படி பார்க்கலாம், கொஞ்சம் அப்படி பார்க்கலாம், கொஞ்சம் இப்படி, கொஞ்சம் பார்த்து சொல்லு. கொஞ்சோண்டு இது இல்ல, யாருக்கும் தெரியாம ராத்திரி 3 மணிக்கு பாஸ்டர் கூப்பிட்டு வீடு ஓபன் பண்றதுக்கு முன்னால ராத்திரி 3 மணிக்கு ஒரு முறை கிருபை எப்படி இருக்கும்? பாஸ்டரை விடுங்க, உங்க பாஸ்டர் வல்லமை இல்லாத பாஸ்டர். இயேசுநாதரை விட்டுட்டு வேற எது பக்கம் போனாலும் நீ கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிற. அது எந்த காரியமானா இருக்கட்டும், எந்த வேலைனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட செயலானா இருக்கட்டும், இயேசுநாதரை முன்னிலைப்படுத்துங்கள். அவர் போதும். நம்மளை சாவடிக்கிறதுனா கூட அவரே சாவச்சிட்டோம். நம்மை அழிப்பதனால் கூட அவரே அழித்து விடட்டும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். சடங்காச்சாரத்தின் பின்னால, மாம்சத்தின் பின்னால, விக்கிரகத்தின் பின்னால போகக்கூடாது. அவரையே சுத்தின்னு இருந்தா அவருடைய கிருபை தானா நம்ம மீது வந்து பொழிய போகிறது. தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை உங்களுக்கு கட்டளையிடுவேன்னு இயேசுநாதரை குறித்து சொல்லி இருக்கு. இட்ஸ் அபவுட் ஜீசஸ். இயேசுநாதரை குறித்து. அன்றியும் உம்முடைய பரிசுத்த அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவர் ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். இதுதான் பேதுரு கூட சொன்னார் இல்ல, 2 கல்லறையை காமிச்சு. அதுவும் அங்க தாவீதின் கல்லறை இருக்குது. போன வாரம் பார்த்தோமா, அங்க தாவீதின் கல்லறை இருக்கு, மூடப்பட்டிருக்கு. இங்க இயேசுவின் கல்லறை இருக்கு, திறந்து இருக்கிறது. அதே தான் இவரும் சொல்றாரு. பிதாக்களோடு சேர்க்கப்பட்டான் தாவீது, இளைப்பாரி கொண்டு இருக்கிறான். ஆனால் தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயினுடைய நியாயப்பிரமாணத்தில் நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்களாக்க
படக்கூடாதிருந்ததோ, விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்று சொன்னான். அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே, அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். 16ஆம் வசனத்திலிருந்து 40ஆம் வசனம் வரையில நடந்ததை சொல்லி ஒரே ஒரு வசனத்தில் பவுல் எச்சரிக்கிறான் ஜனங்களை. முன்னோர்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்கள், தீர்க்கதரிசிகளின் மூலமாய் அறிவிக்கப்பட்டதை அசட்டை பண்ணவர்கள் அழிந்து போனது போல நீங்க அழிஞ்சு போயிடாதீங்க. இந்த நசரேயனாகிய இயேசுவை தேவன் எழுப்பினார், அவர் உயிரோடு எழுந்தார், அவருடைய சரீரம் அழிவை காணவிட்டார், அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பிரசங்கித்தான். சரி, ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது இல்ல? ஒவ்வொரு பிரசங்கத்துக்கும் ஒரு ரிசல்ட் இருக்கிறது. யோவான் ஸ்நானகன் பிரசவம் பண்ணா கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் இருக்கிறவர்கள் வந்து யோர்தான் நதியிலே அவனால ஞான ஸ்நானம் பெற்றார்கள். ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணா அவனை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். ஆனால் சபை எக்ஸ்ப்ளோடட், உலகமெங்கிலும் பரவி பெருக ஆரம்பித்தது. பேதுரு பிரசங்கம் பண்ணா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இங்க பவுல் பிரசங்கம் பண்றான், கர்த்தர் அவனுக்கு வழிய ஓப்பன் பண்றாரு. இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 42ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு புக் பண்றாங்க பவுல. யாரு சொல்லுங்க? புறஜாதியார். யாரு சத்தியத்துக்கு புறம்பானவர்களோ, யார் ஆண்டவரை குறித்து அறியாதவர்களோ, அவர்கள் வர ஓய்வு நாள்ல எங்களுக்கு இந்த சத்திய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாய்ப்பே கிடைக்காத நாட்கள் அவைகள். வெறும் பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் வேத பாரகரும் மட்டும்தான் சபையை நடத்தி கொண்டிருந்த அந்த நாட்கள். அந்த நாட்களில் பவுலுக்கு இந்த அந்தியோகியா பட்டணத்துல கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பு கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை அவன் ஆபிரகாமை சொல்லி, தாவீதை சொல்லி, ஆபிரகாமிலும் தாவீதிலும் பெரியவர், இவங்களை தாவீது மரித்தான், அடக்கம் பண்ணப்பட்டான், ஆனால் இவரையோ தேவன் உயிரோடு கொண்டு வந்தார், இவரை விசுவாசியுங்கள், அப்பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி பிரசங்கித்தான். சரி, இது செய்தி. நமக்கு இதுல இருக்கிற பாடம் என்ன? அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை இந்த காலவெளியில அவரை ஏற்றுக்கொண்ட நமக்கு கர்த்தர் அருளுகிறார். என்னது? தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபை. இந்த தாவீதை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எவ்வளவு தெரியும்? எவ்வளவு தெரியும்? ஈசாயினுடைய மகன், போவாசனுடைய வம்சத்திலே வந்த பேரப்பிள்ளை. ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அரசனாக்கினார். கர்த்தருக்காக எத்தனை பாடல்களை அவன் பாடி வைத்திருக்கிறான். ஒரு பிரசங்கத்துல தாவீது சொன்ன ஒரு வசனத்தை சொல்லாம ஒரு பாஸ்டரால முடிக்க முடியாது. நேரடியா அந்த வசனம் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார்னு சொல்ல, அந்த வசனம் நம்பர் 23:1 சொல்லலன்னா கூட தாவீது சொன்ன வார்த்தைகள் எங்க வந்துரும்? பிரசங்கத்துல வந்துரும். அப்படி அவனுடைய சங்கீதங்கள் எத்தனை முறை நம்மளுக்கு பாதுகாப்பாய் ஆதரவாய் இருந்திருக்கிறது. கொரோனால என்ன படிச்சோம்?
ஒண்ணு கூட மிஸ் ஆகல, இல்ல எல்லாத்தையும் காப்பாத்தி வச்சுட்டார். ரொம்ப பயந்துட்டு இருக்கிறோம்னு நினைச்சுக்கீங்களேன், நம்மளுக்கு என்ன 91 என்ன நிகழ்ச்சினா இருக்கட்டும், குடும்ப நிகழ்ச்சி எதுனா இருக்கட்டும், சங்கீதம் இல்லைன்னா எங்க பொழப்பு ரொம்ப கஷ்டமா போயிடும். அந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் எங்களை கூப்பிடுவீங்க. அப்ப எதுதான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் அப்படின்ட்டு ஜெனரலா நாங்க என்ன பண்ணிடுவோம், எஸ்கேப் ஆயிட்டு வந்துடுவோம். இந்த தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்தது பாருங்க நிச்சயமான கிருபை. அவரை விசுவாசிக்கிற நமக்கு இந்த கால வேளையில கர்த்தர் கொடுக்கிறது நிச்சயமான கிருபை. டெஃபினட் கிரேஸ், ஷுவர் கிரேஸ், ஷுவர் கிரேஸ், நிச்சயமான கிருபை. இந்த கிருபை எதை கொடுக்கும்னு அடுத்து கேட்பீங்களா? நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக உனக்காக செய்யக்கூடியது இந்த கிருபை. ஜீவனை பார்க்கிலும் இந்த கிருபை மேலானது. ஜீவனை பார்க்கிலும் இந்த கிருபை மேலானது. நாம நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய அவருடைய இரக்கங்களுக்கு காலைதோறும் சொல்லுங்க புதிய கிருபையினால் தினந்தோறும் நம்மை நடத்துகிறார். நேற்றைய பலத்தால் அல்ல, இன்றைய பலத்தால், இன்றைய கிருபையால் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபையை இன்றைக்கு உனக்கு உன் குடும்பத்திற்கு கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். அதுதான் இந்த செய்தியில நம்ம பெற்றுக்கொள்ளுகிற வார்த்தை. அந்த நிச்சயமான கிருபை உனக்கு தந்து உன்னை வாழ வைப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். ஒரு நிமிஷம் எல்லாம் கண்களை மூடி கைகளை உயர்த்தி வாயை திறந்து, ஆண்டவரே தாவீதுக்கு அருளின இந்த நிச்சயம்